to meena'smenu. இன்னைக்கு நம்ம பரோட்டா ரெசிபி பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பரோட்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். 2 கப் மைதா, 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, 1 முட்டை. பேசன்ல மைதா மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை எதுக்காக சேர்க்குறோன்னா பரோட்டா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்கிறதுக்காக சேர்க்குறோம். அடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா கலச்சிட்டு நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முட்டைக்கு பதிலாக காய்ச்சாத பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிசைஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் கழித்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நல்லா இந்த மாதிரி உள்ளங்காயை வச்சு இழுத்து பிசைஞ்சிருங்க. இப்போ இதை மேலே கிராக் இல்லாத மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இதுக்கு மேலே எண்ணெய் சேர்த்து மூடி வச்சிடுங்க. ஒரு 2 மணி நேரம் இது ஊறட்டும். நல்லா சாஃப்டாகி வரும். நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருங்க. இப்போ 2 மணி நேரம் ஊறி இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு மீடியம் சைஸ் பாலாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி கிராக் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். எல்லாமே ஒரே சைஸாக பிடிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம். இதை இப்போது எண்ணெய் தடவிடலாம். இதுக்கு மேலே எண்ணெய் தடவி வச்சிடலாம். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி எண்ணெய் தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிருங்க. ஷேப் முக்கியம் இல்லை. நல்லா உங்களால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிருங்க. பாருங்கள், நான் எவ்வளோ மெலிசாக தேய்ச்சிருக்கேன்னு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து இப்படி பிடிச்சினாலே உங்களுக்கு இந்த மடிப்பு மாதிரி வரும். அப்படியே இதை வச்சு அந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு உள்ளே மடித்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பரோட்டா போட ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒன்று எடுத்து நல்லா கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மெலிசாக ப்ரெஸ் பண்ணுங்கள். மொத்தமாக இருந்துச்சுன்னா அப்புறம் அதெல்லாம் வேகாது. இப்போது தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சதை எடுத்து வச்சிடலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருங்க. கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம்லேயே வச்சுருங்க அடுப்பை.
மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இதே மாதிரி ஒரு 2 பரோட்டா செஞ்சதும் அதை நம்ம தட்டிடலாம். பாருங்கள், ஒரு 2 செஞ்சது உடனே தட்டிடுங்க. சூடாக இருக்கும்போதே தட்டணும், அப்போ தான் நான் அந்த லேயர்லாம் வரும், தனித்தனியாக தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டிடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு பரோட்டாவிலேயே. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தட்டிடுங்க. எவ்வளோ லேயராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக, நல்லா லேயராக இருக்குது. பரோட்டாவை பிக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் ரொம்ப எஃபர்ட் போடவே இல்லை. இப்போ பரோட்டா கூட சிக்கன் சால்னா செஞ்சுருக்கேன். செம்ம காம்பினேஷனாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். பரோட்டா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம